உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை லாபம் கொடுத்தமைக்கு நன்றி. ஸோ எங்களோட இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா, இன்சூரன்ஸ் சம்பந்தமா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவோட இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெனிட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன துடி அளவு ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ண முடிஞ்சாலும் அது பெரிய சந்தோஷம். ஸோ செல்வா சொன்னது மாதிரி ஆக்சுவலி நீங்க எல்லாம் நிறைய பேர் முதலீடு பண்ணிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. இன்சூரன்ஸ் மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வெபினார் லாபம் பக்க சைட்ல இருந்து இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இன்சூரன்ஸ்க்காக பண்ற திட்டங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்கான பண்ற திட்டங்களும் வேறு வேறா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பண்ற திட்டத்தையும் இன்சூரன்ஸ்க்கான திட்டத்தையும் குழப்பிக்கிட்டோம்னா ரெண்டோட பலமும் முழுமையா வராது. ரொம்ப தெளிவா சொல்றேன். முதலீடுக்காக பண்ற திட்டங்கள் வேறையா இருக்கணும், இன்சூரன்ஸ்க்காக பண்ற திட்டங்கள் வேறையா இருக்கணும். ரெண்டையும் குழப்பினா ரெண்டோடையும் முழுமையான பலன் நம்மளை வந்து சேர்ந்து அடையாது. சோ முதலீடுகளுக்கான நிறைய வெபினார் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. ஆனா இது இன்சூரன்ஸ். உங்க முதலீடு, உங்க பணம் சரியான முறையில இன்சூரன்ஸ்ல இருந்தாலும் சரி, எங்கேயாவது இருந்தாலும் சரி, அதுக்கான கரெக்டான வேலையை உங்க பணம் பண்ணா அது சரியான முதலீடு. சோ இன்சூரன்ஸ்க்காக பண்ற சரியான முதலீடுகள்லாம் அதுல முதல்ல இருக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ நம்ம முதலீடுகள் பத்தி நிறைய வெபினார் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க பழைய வெபினார்ஸ்லயும் அட்டன் பண்ணிருக்கீங்க. சோ நம்ம வந்து வாழ்நாள் வந்து நிச்சயமற்ற தன்மை உள்ளது. நிறைய பேருக்கு நம்ம கோவிட கடந்து வந்திருப்போம். கோவிட்ல நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். சோ நம்ம வாழ்நாள்ல ஒரு நீண்ட ஆயுள் இருக்கும்போது இன்னும் நம்ம சேமிப்பு இருக்கும், நம்ம வருமானம் இருக்கு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்நாள்ல மருத்துவ செலவுகளும் வரலாம். இதெல்லாம் எதிர்பார்க்காம வரலாம். சோ நம்ம இதுவரையிலும் சேர்த்து வச்சிருக்கிற காசை ஒரு நோயோ அல்ல குடும்பத்தோட தலைவரோ தவறி போற பட்சத்துல மொத்த செலவையும் திடீர்னு ஒரு நிமிஷத்துல காணாம போயிடலாம், அல்ல பத்தாம போலாம். சோ அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த எதிர்பாராத நிகழ்வு நடக்கிற விஷயத்துல உங்க பண தேவைக்கான தீர்வு என்ன? டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் மட்டும்தான். ஏன்னா நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து 35 வயசுல ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குது, அல்ல அந்த குடும்ப தலைவர் 35 வயசுல தவறி போறாருன்னா அதுக்குள்ள அந்த குடும்பத்துக்கு வாழ்நாளுக்கு தேவையான ஒரு சேவிங்ஸ் அவங்க பண்ணிருக்க முடியாது. எவ்வளவுதான் கஷ்டம் ஃபுல் அவங்க மேக்சிமம் சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலும் அது குடும்பத்துக்கு பத்தாம போயிடும். சோ அதுக்கான தீர்வு என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் தான். சோ டேர்ம் இன்சூரன்ஸ்ல என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் பிரைமரிலி டேர்ம் இன்சூரன்ஸ் பெரும்பாலும் ஏற்கப்படாம போனதுக்கான முதல் காரணம், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்ல போட்ட காசு அந்த எதிர்பாராத நிகழ்வு நடந்தா, அதாவது இறப்பு நிகழ்ந்தா மட்டும்தான் காசு திரும்பி வரும். அந்த ஒரே காரணமே டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போய் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஆனா ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம சொல்ல வரோம். சோ ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் கவரேஜ் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு தேதிக்கு 99 வயசு வரையிலும் கூட கிடைக்குது. இன்சூர்ட் நபர் மரணம் அடைந்தா மட்டும் குடும்பத்துக்கு தொகை வழங்கப்படும், கவரேஜ் தொகை. ரொம்ப கம்மியான பிரீமியம். ரொம்ப கம்மியான பிரீமியம், எந்த அளவுக்கு கம்மியான பிரீமியம்ங்கிற ஒரு ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். சோ எதிர்பாராத நிகழ்வுகள் குடும்பத்துல நடக்கும் போதும், அந்த எதிர்பாராத நிகழ்வுங்கிறது நீங்க கல்யாணம் ஆயிருக்கணும்னு இல்ல. அதாவது நம்ம வயதான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பெருசா சேவிங்ஸ் பண்ணி வைக்கல, இப்ப நம்மள நம்பிதான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் நமக்கு எதிராக இந்த எதிர்பாராத நிகழ்வு எந்த வயசுலயும் நடக்கலாம். சோ அப்ப அந்த பெற்றோர்களுக்கும் அது ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். பிரீமியம் ஏடிசி ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல இருந்தா ஏடிசி படி வரி விலக்கும் கிடைக்கும். 95 வயசு வரையிலும் பாதுகாப்பு கிடைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்ல. இளம் வயதில் எடுப்பதனால பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப 29 வயசுல ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அப்ப கட்டுற பிரீமியம் தான் வாழ்நாள் முழுவதும். அவங்க ரெகுலர் பிரீமியம் வருஷம் வருஷம் கட்டுறாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அது மட்டும் தான் பிரீமியம். டாக்ஸ்ல வித்தியாசம் வந்தா அந்த டாக்ஸ் காம்பனன்ட் மட்டும் தான் மாறுமே தவிர அந்த பேஸ் பிரீமியம் மாறவே மாறாது. சில நிறுவனங்கள்ல வந்து நிரந்தர மாற்றுத்திறன், அதாவது பெர்மனன்ட் டிசபிலிட்டி, கடைசி நேர நோய் பாதுகாப்பு, டெர்மினல் இல்னஸ், இது ரெண்டுக்குமான ரைடரும் இன்பில்ட்டா வரும். இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். சோ இந்த கவனிங்க, இந்த இந்த விஷயம் தான் ரொம்ப நமக்கே கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். மோட்டார் வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவில் கம்பல்சரி. சட்டமே அத ரொம்ப கட்டாயமா படுத்தி இருக்கு. அதனால சட்டத்துக்கு பயந்து எல்லாரும்
15,000 20,000 நம்ம கார் வச்சிருந்தா 25,000 கொடுத்து வருஷத்துக்கு பிரீமியம் எடுப்போம். வருஷத்துக்கு பிரீமியம் கட்டுவோம். கவரேஜ் இருந்தா அது கவரேஜ் எவ்வளவுதான் இருந்தாலும் கிளைம் இருந்தா மட்டும்தான் காசு கிடைக்கும். சிலவங்க வந்து 10 வருஷமா பெருசா கிளைம் பண்ணாம இருக்கலாம், 5 வருஷமா கிளைம் பண்ணாம இருக்கலாம். ஆனா எல்லா வருஷமும் பிரீமியம் கட்டியிருப்போம். ஆனாலும் சட்டம் சொல்றதுனால அந்த காருக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். ஆனா நம்ம உயிருக்கு, அதாவது நம்ம இல்லாம போனா நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான முக்கியமான டேர்ம் இன்சூரன்ஸ சட்டம் வந்துதான் சொல்லணுமா? அது நம்மளே நமக்கு நமக்கு போட வேண்டிய சட்டம் இல்லையா? அதே அமௌண்ட் தான் கிட்டத்தட்ட. நான் சொன்ன 14, 15ன்னு ஏன் சொன்னேன்னா, 1 கோடிக்கு ஆன கவர் கிடைக்கிறதுக்கு அதே 14,000, 15,000 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டினா போதும். 14, 15,000ங்கிறது ஒரு மாசத்துக்கு வெறும் ரூ. 1,200 ரூ. 1,300. இந்த பிரீமியம நம்ம குடும்பத்துக்கு நம்ம சட்டம் போட்டு ஆக்சுவலி நம்ம கட்டணும். எவ்வளவு கம்மி பிரீமியம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 30 வயது புகைப்பிடிக்காத ஒருத்தருக்கு ரூ. 14,000 பிரீமியம் கட்டினாலே அவங்களுக்கு 75, அதாவது ரூ. 14,000 பிரீமியம் வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் கட்டினா 75 வயசு வரையும் 1 கோடிக்கான கவர் கிடைக்கும். அதாவது கட்டுற பிரீமியம் ரூ. 14,000. இந்த 1 கோடிங்கிறது இந்த 14,000தோட 700 மடங்கு. இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. எடுத்து ஒரு அடுத்த மாசத்துல அவருக்கு விபத்துனால அவர் மரணம் அடைஞ்சிறாருன்னா, அடுத்த மாசத்துல ஆனா கூட, ஏன்னா அன்சர்டனிட்டி எப்போ வேணாலும் வரலாம். கோவிட் நம்மகிட்ட சொல்லிட்டு வரல. கோவிட்ங்கிறது எப்பாவது ஒரு வருஷத்துல எப்பாவது நடக்குதுங்கிறது. விபத்து, ஹார்ட் அட்டாக்ஸ் 25, 30 வயசுல நடக்குது. நான் சொல்றது வாழ்க்கையோட கசப்பான உண்மைகள். அத பிராக்டிகலா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது எமோஷனலா பார்க்காம பிராக்டிகலா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். 700 மடங்கு பிரீமியத்தோட அடுத்த மாசமே ஏதாவது நடந்தாலும் அதோட 700 மடங்கு கிடைக்குது. நீங்க எந்த முதலீட போட்டாலும் ஒரே மாசத்துல அது 700 மடங்கு வளர போறது இல்ல. இதுல நிறைய பேரு யூலிப் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க, யூலிப் பாலிசி எடுத்திருப்பீங்க, என்டோமென்ட் பிளான்ஸ் எடுத்திருப்பீங்க, மணி பேக் பாலிசிஸ் எடுத்திருப்பீங்க. நார்மலி பாத்தீங்கன்னா யூலிப் பாலிசில 10 மடங்கு தான் கவர். இதே ரூ. 14,000 பிரீமியம் கட்டி இருந்தீங்கன்னா ரூ. 1,40,000 தான் கவர். என்டோமென்ட் பிளான்ஸ்லயோ மணி பேக் பாலிசிலயோ பாத்தீங்கன்னா இது ஒரு 25, 30 மடங்கு. அவ்வளவுதான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர்ங்கிறது கிடைக்கும். அதாவது அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ ஏதாவது வந்து அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். 10 மடங்கு, 30 மடங்கு அதிகபட்சமா. ஆனா இதுல 700 மடங்கு. எந்த முதலீடும் உங்களுக்கு இந்த பெரிய வளர்ச்சியை ஒரு மாசத்துக்கு தந்துடுறாது. அதனால ஆக்சுவலி முதலீடு உங்க பணம் உங்களுக்கு தர்ற அதிகபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நிகழ்வு நடந்தா இதுதான் இருக்கும். வேற எந்த முதலீடும் உங்களுக்கு இவ்வளவு பெருசா வளராது. சோ ரொம்ப புத்திசாலித்தனமான அபரிமிதமான பினான்சியல் லாபத்தை உங்க லாபம்னு ஏன் சொல்றேன்னா, பினான்சியலி எஸ், நான் சொன்ன மாதிரி எமோஷனலா பார்க்காதீங்க. 14,000 கட்டி உங்க குடும்பத்துக்கு 700 மடங்கு, அதாவது 1 கோடி ரூபாய் கிடைக்குது நீங்க இல்லாத பட்சத்துல. நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும். சோ இதுல எவ்வளவு கவரேஜ் தேவை, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கவரேஜ் தேவைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மாத வருமானத்தின் 150 மடங்கு கவரேஜ் தேவை. இதனோட லாஜிக் என்ன, அதான் இப்ப பார்க்க போறோம். சாரி. அதாவது ஒருத்தருக்கு 50,000 மாத வருமானம்னா 150 மடங்கு, அதாவது 75 லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கணும். எதனால 150 மடங்கு? அதாவது இந்த ஏதாவது அவருக்கு மரணம் நேர்ற பட்சத்துல குடும்பத்துக்கு 75 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த 75 லட்சத்தை 8% வட்டி கொடுக்கிற ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணா அந்த 8%ங்கிறது மாசத்துக்கு 50,000 ரூபாய் வட்டி. அந்த 75 லட்சத்துல இருந்து 8% போட்டீங்கன்னா மாசத்துக்கு 50,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். அதாவது அவரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருந்த இன்கம் வருவாய் வந்து 50,000 ரூபாய். இந்த 150 மடங்கு கவரை ஃபேமிலிக்கு கிடைக்கிற பட்சத்துல அதை 8 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கிற டெபாசிட்ல போட்டு அவங்களுக்கு அதுல இருந்து மாசம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 ரூபாய்.
ஸோ அவரோட இன்கம் ஈக்குவலான அமௌண்ட் இதுல இருந்து கிடைச்சது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது 30 வயசு உள்ளவர்னா 14,000 ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் கவர் கிடைக்கும். 14,000 ரூபாய் பிரீமியம்க்கு. பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. கவர் 150 மடங்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா பிரீமியம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். சோ நீண்ட காலம் நீங்க உங்களோட ஆயுசு மீன் நமக்கு கடவுள் அதுக்கான பாக்கியத்தை கொடுத்து நீண்ட காலம் நம்ம வாழ்ற பட்சத்துல நம்ம முதலீடு நிறைய பண்ணிருக்கோம். முதலீடு பண்ணி அது பெரிய ஒரு அமௌண்ட் கார்பஸா வளர்ந்துருக்கும். அதனால குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அந்த எதிர்பாராத சம்பவம் அதற்கு முன்னாடி ஒரு குறுகிய காலத்திலே நடந்துருச்சுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டுமே கிடைக்கும். அதுதான் இதோட சாராம்சம். சோ இதுல பிரீமியம் எப்படி எப்படி கட்டலாம்? ரெகுலர் பிரீமியம் கட்டலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளவு வருஷத்துக்கு கவர் எடுத்துருக்கீங்களோ அவ்வளவு வருஷமும் கட்டலாம். சோ அடுத்தது ரிட்டையர்மெண்ட் வரையும் எல்லாரும் சம்பாதிக்கிறது வந்து 60 வயசு வரையிலும் பெரும்பாலும் அந்த 60 வயசு வரையிலும் நீங்க ஒருவேளை கவர் 75 வயசு வரையிலும் எடுத்திருந்தாலும் அதுக்கான பிரீமியமை நீங்க 60 வயசுக்குள்ளே கட்டி முடிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ரெகுலர் பிரீமியமை விட. லிமிடெட் பேனும் இருக்கு. நீங்க 75 வயசு வரையிலும் கவர் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வெறும் 30 வயசு இருந்தாலும் 5 வருஷத்துல நீங்க பிரீமியம் கட்டி முடிக்க முடியும். சோ பிரீமியம் அப்கோர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கான பிரீமியம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனா அது நீங்க அட்வான்ஸா கட்டுறதுனால அதனோட பலனும் கிடைக்கும். பட் அப்கோர்ஸ் நீங்க ரெகுலர் பிரீமியம் கட்டுறதோட ஜாஸ்தியா இருக்கும். இத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா ஒரு டிப் இதுல சொல்றேன். நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த ரிட்டையர்மெண்ட் வரையிலும்னா ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு வருமானம் இருக்காது. அது ஒரு லாஜிக்கலான திங்கிங் தான். எனக்கு வருமானம் இருக்கும்போதே நான் அது பிரீமியம் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல எனக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடலாமே, அதுக்கப்புறம் இந்த லைபிலிட்டி நமக்கு வேணாமே அப்படின்னு 5 வருஷத்துல 10 வருஷத்துல கட்டணும்னு நினைக்கலாம். ஆனா புத்திசாலித்தனம்னா என்ன? சோ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க ரெகுலர் பிரீமியம்ல கட்டியிருந்தாலும் இந்த லிமிடெட் பேல கட்டியிருந்தாலும் பேட்டில் ரிட்டையர்மெண்ட்ல கட்டியிருந்தாலும் எந்த வகை பிரீமியம் நீங்க கட்டியிருந்தாலும் அந்த எதிர்பாராத விபத்து நடக்கிற சமயத்துல கவர் சேம் கவர் தான். ரைட்? நான் சொல்றது இதே கவர், விதவிதமான பேமெண்ட் மெத்தட். இது ஆண்டுக்கான பிரீமியம் ரெகுலர் பிரீமியம் தான் கட்டியிருந்தோம்னா நம்ம சின்ன பிரீமியம் தான் கட்டியிருப்போம். நம்ம அன்சர்டனிட்டிக்காக எடுக்கிறோம். அன்சர்டனிட்டி எந்த டைம்லயும் வரலாங்கிறத நம்பி எடுக்கிறோம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு எடுக்கிறோம். நம்பி இல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு எடுக்கிறோம். அப்படின்னா ரெகுலர் பிரீமியம் ரொம்ப சின்ன பிரீமியம் தான் நீங்க கட்டியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு 14,000 15,000ங்கிறது இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த 20 வருஷத்துல ரொம்ப சின்ன அமௌண்ட். ஒரு பாக்கெட் மணி அளவுக்கு தான் இருக்கும். அதை நீங்க ஈஸியா கட்டிட முடியும். மேபி நீங்க 60 வயசுக்குள்ள கட்டுனா கட்டுங்க. இல்லைனாலும் நீங்க ஒரு கார்பஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? 60 வயசு வரையிலும் நீங்க நல்லா சேவிங்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பஸ் வச்சிருப்பீங்க. அதுல இருந்து கூட எடுத்து கொடுக்கலாம். அன்னைக்கு தேதிக்கு அந்த அமௌண்ட் ரொம்ப சின்ன பிரீமியமா இருக்கும். சோ அப்படின்னா நீங்க ஒரு ரொம்ப சின்ன பிரீமியம் தான் கட்டியிருப்பீங்க. ஆனா அந்த அன்சர்டனிட்டி நடக்கிற டைம்ல ஃபேமிலிக்கு அதே பெரிய அமௌண்ட் கிடைக்கும். சோ இதுல புகைப்பிடிக்காதவர்களுக்கு சலுகை இருக்கு. சோ பொதுவா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்னாலும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலும் சரி, இந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ எப்படின்னா நீங்க இது வந்து 85 வயசுலயும் ஒருத்தர் கவர் எடுத்துக்கிறார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 99 வயசு வரையிலும் கவர் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கேஸ் என்னன்னா 85 வயசு வரையிலும் 1 கோடி ரூபாய் கவருக்கு 25 வயசு இருக்கிற ஒருத்தர் இன்னொரு அடுத்த 60 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டணும். சோ 85 வரையிலும். இதே இது நான் ஸ்மோக்கரா இருந்தா அந்த அவரோட ஆனுவல் பிரீமியம் 22,000 ரூபாய் தான். ஆனா ஸ்மோக்கரா இருந்தா 33,000 ரூபாய், கிட்டத்தட்ட 50 மடங்கு ஜாஸ்தி. இங்க வாங்க 45 வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 வயசுல இருக்காரு, 85 வயசு வரையிலும் கவர், இன்னும் 40 வருஷம் கட்டணும். வருஷத்துக்கான பிரீமியம் நான் ஸ்மோக்கருக்கு 54,000 ரூபாய். சோ ஸ்மோக்கருக்கு 92,000 ரூபாய். இங்கெல்லாம் கிட்டத்தட்ட டபுள் ஆயிடும். சோ வயசு ஆக ஆக ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்கெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட க்ளோஸ் டு டபுள் ஆயிடும். சோ இதுல இருந்து நாங்க ஒரு நல்ல செய்தியும் சொல்ல வரோம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிறது இன்டைரக்டாவும் சொல்றோம். சோ அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடைக்குது. சிமிலர்லி இதுவும் அதுதான், அந்த அந்த வித்தியாசத்தை தான் சொல்றோம் இந்த ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கருக்கான. இதுதான் ஆக்சுவல் கைண்ட் ஆஃப் பிரீமியம்ஸ் உள்ளதான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கம்பெனி. சோ கிட்டத்தட்ட இதுதான் பிரீமியம்ஸா இருக்கும். ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாலிசிஸ் பர்டிகுலர்லி பெருசா
ரீச் ஆகாம போனதுக்கான காரணம், எனக்கு ஒன்னும் ஆளுன்னா காசு கிடைக்காதுல்ல. இத்தனை வருஷம் கட்டியிருக்கேன்ல. 15,000 ரூபாய் கட்டி 20 வருஷம் கட்டியிருந்தேன்னா 3,00,000 ரூபாய் நான் பிரீமியம் கட்டியிருப்பேன். எதுவுமே எனக்கு கிடைக்காது. எதுக்கு எனக்கு அந்த பாலிசி அப்படின்னு. சோ அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, உங்களுக்கு காசு தானே திருப்பி வேணும், நான் கொடுக்குறோம். ஆனா அதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கு. அங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களோட பலவீனத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பாலிசி எடுக்கிறவங்களோட பலவீனத்தை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காசு திருப்பி கொடுக்குறேன். சோ உங்களுக்கு அதானே வேணும். ஆனா இதுல என்ன ஆகும்னா, எஸ், பாலிசி காலம், அதாவது நான் 75 வயசு வரைக்கும் கவர் எடுத்திருக்கேன். 75 வயசுக்குள்ள எனக்கு லைஃப் எனக்கு எதுவும் ஆகல. அந்த 75 வயசு வரையிலும் கட்டின பிரீமியம் அப்படியே உங்களுக்கு திருப்பி தந்துருவாங்க. இது பியூர் டேர்ம்ல கிடைச்சிருக்காது. ஆனா பெரும்பாலும் இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பாலிசியில நீங்க யூஸ்வலா கட்டுற பாலிசியில எவ்வளவு கட்டியிருப்பீங்களோ அதோட 2 மடங்கு பிரீமியம் கட்டியிருப்பீங்க. சோ பிரீமியம் திரும்ப வருது, ஆனா அதுக்கு வட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. இது எந்த அளவுக்கு பினான்சியலி உங்களுக்கு பெரிய டிராபேக்ங்கிறது அடுத்த ஸ்லைட்ல நம்ம சொல்ல போறோம். சோ உங்களோடது பாதுகாப்பு தான் முக்கியம். எவ்வளவு கம்மியான அமௌண்ட்டை கட்டி மேக்சிமம் உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணிக்கிறீங்கிறது நோக்கத்துல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பத்தி யோசிக்க மாட்டீங்க. அடுத்த ஸ்லைட பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பத்தி அறவே யோசிக்க மாட்டீங்க. எஸ், அதாவது முதல்ல நம்ம கொடுத்திருக்கிறது, ஒருத்தர் வந்து இதே 15,000 ரூபாய் பிரீமியம் கட்டுற இடத்துல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் 30,000 ரூபாய் கட்டுறாரு. சரியா? இது வந்து வெறும் 30,000 ரூபாய் பிரீமியம் மட்டுமே. பியூர் டேர்ம் எடுக்கிறவர் வெறும் 15,000 தான் கட்டிருக்கணும். மிச்ச 15,000 ரூபாய் அவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. சோ 25 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு. 25 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல அவர் கட்டின பிரீமியமான 7,50,000 அவருக்கு திருப்பி கிடைச்சிரும். ஓகே, சோ இதே இந்த கேஸ்ல பியூர் டேர்ம் கேஸ்ல வந்து 3,75,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாரு. அந்த பிரீமியம் திருப்பி கிடைக்காது. முதலீடுல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுல மாசம் மாசம் 15,000 ரூபாய் போட்டு 3,75,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது ஆண்டுக்கு 12% அப்படிங்கிற ஒரு கன்சர்வேட்டிவ் ரிட்டர்னை போட்டு இந்த 25 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 24 லட்சமா வளர்ந்துருக்கும். இங்க கட்டின பிரீமியம் எவ்வளவு? 7,50,000 ரூபாய். அது மட்டும் திரும்பி வந்திருக்கும். இங்க இந்த 3,75,000 ரூபாய் பிரீமியம்க்கு போச்சு. 3,75,000 முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுல போச்சு. இந்த முதலீடானது வளர்ந்து 24,28,000 நிக்கும். சோ இது புத்திசாலித்தனமா, டேர்ம்ல கட்டிட்டு மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனமாங்கிறது இதுல தெரியும். சோ இதுல 7,80,000 ரூபாய் திரும்பி வந்திருக்கு. இதுல இத கம்பேர் பண்ணும்போது பெனிஃபிட் என்னன்னா, பினான்சியலி உங்களுக்கு நீங்க அதை விட 16,78,000 ரூபாய் அட்வான்டேஜ்ல இருக்கீங்க. சோ இது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, இதுதான் புத்திசாலித்தனம். பட் சரி, சும்மா ஒரு பேச்சுக்காக நம்ம ஒரு இதே எஃப்டில போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதே 15,000 ரூபாய் எஃப்டில போட்டிருந்தாலும் இந்த 3,75,000, அதாவது மாசம் மாசம் வருஷத்துக்கு 15,000 ரூபாங்கிறது நீங்க எஃப்டில போட்டிருந்தாலுமே அது 12 லட்சம் ஆயிருக்கும். இதுல உங்களுக்கு 7,50,000 தான் திருப்பி கிடைச்சிருக்கும். இதுலயும் உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது நீங்க 5,13,000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க. இந்த கால்குலேஷன் தெரிஞ்சா யாருமே ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் பத்தி யோசிக்க மாட்டீங்க, நீங்களும் யோசிக்க மாட்டீங்க. சோ எத்தனை வயசு வரையிலும் கவர் எடுக்கணும், எப்போ கவர் எடுக்கணும்? சரியா? கவர்ங்கிறது நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டிபெண்டன்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சா, அது பேரண்டா இருந்தாலும் சரி, வைஃப் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, டிபெண்டன்ஸ் இருக்கிறது எப்பவோ அந்த ஸ்டேஜ்ல எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் எடுத்துட்டா பெட்டர். சோ உங்க பிரீமியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நீங்க 25 வயசுல ஆரம்பிச்சா என்ன பிரீமியமோ அதே பிரீமியம் தான் நீங்க 75 வயசு வரையிலும் கட்டுவீங்க. பேஸ் பிரீமியம் அதுதான். எப்போது வர டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. நீங்க எந்த வயசு வரையிலும் சம்பாதிச்சு உங்க சம்பாத்தியம் குடும்பத்துக்கு தேவையானதா இருக்கோ, உங்க குடும்பம் அந்த உங்க வருமானத்தை நம்பி இருக்கோ, அந்த வயசு வரையிலும் குறைஞ்சபட்சம் கவர் இருக்கணும். அதாவது அது 60-65 வயசு வரையிலும். ஆனா அதையும் தாண்டி பாதுகாப்போம்னா 70-75 வயசு வரையிலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு 85 வயசு வரையிலும் கவர் கொடுக்குறாங்க.
85 வயசு, சாரி 99 வயசு வரையும், 99 வயசு வரையிலும் கவர் கொடுக்கும்போது, அதாவது ஒரு 75 வயசுக்கு மேல இந்தியால இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது 75 வயசு, சராசரியா 75 வயசு வரையிலும் இருக்கிறாங்க. சோ அதுக்கு மேல மரணம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த ரிஸ்க் இருக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால இந்த கவர் 75 வயசுக்கு மேல எடுக்கும்போது, 85 வயசு வரையிலுமோ 95 வயசு வரையிலுமோ எடுக்கும்போது பிரீமியம் அப்கோர்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த பிரீமியம் நான் கட்ட தயார். 99 வயசு வரையிலும் பெரும்பாலும் மரணம் நிகழ்ந்துடும். அந்த டைம்ல அந்த கவர் அமௌண்ட் என்னோட ஃபேமிலிக்கு உதவட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாலிசி கூட எடுக்கலாம். ஆனா அத்தியாவசிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க உங்க வருமானம் ஃபேமிலிக்கு தேவையா இருக்கிற வரையிலும் இந்த பாலிசி எடுத்துக்கணும். இந்த ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கணவர், அதாவது குடும்ப தலைவர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாரு. இப்போ அவங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணலாம், நிறைய கடன் பட்டிருக்கலாம் பல விதங்கள்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த குடும்ப தலைவர் இறந்து போறாருன்னா, இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா லீகல்லி அவங்க அந்த கடன் யார் யார் கொடுத்துருக்காங்களோ, பிசினஸ்ல கடன் பட்டு இருந்தாங்களோ, எந்த மாதிரி அவங்களோட லைபிலிட்டி இருக்கோ அதை அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க. அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த மேரிட் விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874. அந்த பாலிசிய அந்த குடும்ப தலைவர் எடுத்திருந்தாலும் இந்த மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டுல அதை பதிவு செஞ்சு அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பாலிசி பலன் போற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, உங்களுக்கு எந்த மாதிரி கடன் இருந்தாலும், எந்த மாதிரி கிரெடிட் நீங்க வாங்கி வச்சிருந்தாலும், சட்டப்படி அந்த மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட பாலிசியோட பலனை யாராலும் கிளைம் பண்ண முடியாது. சோ அந்த லெவலுக்கு உங்க பாலிசி ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி டபுள் சேஃப். சோ டேர்ம் இன்சூரன்ஸ்ல ரைடர்ஸ் இருக்கு. ரைடர்ஸ் ரெண்டு ஆகும். ஃபர்ஸ்ட் பியூர் டேர்ம் எடுத்துக்கிறவங்க எங்க ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் செத்துட்டார்ல அவரு. இல்ல சார், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர்னா விபத்துல உயிரிழப்பு ஏற்பட்டா அந்த ஆக்சுவலி அதுக்குன்னு தனி பிரீமியம் இருக்கும். சோ அதுக்குன்னு ஒரு தனி கவர் இருக்கு. சோ விபத்துல உயிரிழப்புன்றது அந்த கவரும் சேர்த்து கிடைக்கும் உங்க டேர்ம் இன்சூரன்ஸ் கவரை தவிர. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை பொறுத்தவரைக்கும் கேன்சர், ஹார்ட் அட்டாக், பைபாஸ் போன்ற மாதிரி இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா எஸ்எஸ்எல் அவர் என்னோட ஒரு 5 வருஷம் மூத்தவர் சார். எனக்கு 64 சார். ராஜா சார் கொஞ்சம் மியூட்ல போங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்பா தெரியும், அவங்க அப்பா தெரியும். அவரு நான் ஒரு 30-40 வருஷம் முன்னே பாத்துருக்கேன் அவங்க அப்பாவை. அப்படியா? சோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்னால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா மரணம் நிகழ்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி டயக்னைஸ் பண்ண உடனே அந்த ரைடருக்கு ஆன கவர் எவ்வளவோ அந்த கவர் அமௌண்ட்டை அந்த டைம்லயே உங்களுக்கு முலாம்சமா கொடுத்துருவாங்க. அதுதான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடரும் இருக்கு. அதாவது உங்களுக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு உடல் பிரச்சனை ஒண்ணு வந்துருது, ஒரு ஊனம் வந்துருது அப்படின்னா இந்த ரைடர்ல நீங்க பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்கிற பட்சத்துல அந்த தருவாய்க்கு அப்புறம் நீங்க பிரீமியம் கட்ட தேவையில்லை, ஆனா உங்க கவர் தொடரும். டெர்மினல் இல்னஸ் ரைடர், அதாவது இதுக்கப்புறம் இவர் வாழ்நாளுக்கு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இல்னஸ்குள்ள வர பட்சத்துல இந்த ரைடர் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அந்த டைம்லயும் அந்த அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பர்டிகுலர் கவர் அமௌண்ட், இது அந்த ஒரிஜினல் கவர் அமௌண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர், அந்த அமௌண்ட் கொடுக்கப்பட்ட அந்த செலவுகளை ட்ரீட்மெண்ட்டை மீட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸா அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க முன்னாடி செல்வா கேட்டதுக்கு நிறைய பேர் பாலிசி இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லியிருப்பீங்க. அவருக்கு சொன்ன மாதிரியே இதுல நிறைய பேர் யூலிப் பாலிசிஸ், என்டோமென்ட் பாலிசிஸ் தான் வச்சிருப்பீங்க. அதுதான் உண்மையும். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை தான் சொல்லுது. அதாவது இன்னைக்கும் இந்தியால லைஃப் இன்சூரன்ஸ்ல மார்க்கெட் ஷேர்னு பாத்தீங்கன்னா
எல்ஐசி தான். எல்ஐசி இன்னும் 58% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 58% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற எல்ஐசியில டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அவங்களோட 100 பாலிசி வச்சிருந்தாங்க. 100 பாலிசிலாம் 1%க்கு கீழே தான், 100ல 1க்கு கீழே தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. அவங்களோட மொத்த பாலிசிஸ்ல less than 1% தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஸோ இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போதும். நிறைய பேர் வச்சிருக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸும், டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது. யூலிப் இன்சூரன்ஸும் என்டோமெண்ட் பாலிசிஸ், அதாவது ட்ரெடிஷனல் பாலிசிஸும் தான், டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ இது இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறமும் டெஃபினெட்லி உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மேல ஒரு நம்பிக்கையும் அதோட அத்தியாவசிய தன்மையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூவ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை? டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் பார்ப்பீங்க. ப்ரீமியம் ஓரளவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது, பட் எஸ் சில வித்தியாசம் இருக்கும் கம்பெனிக்கு கம்பெனி. ஆனா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது என்ன சொல்லணும்னா, ஒரு கம்பெனி அவங்களுக்கு வந்த கிளைம்ல எவ்வளவு கிளைம்ஸ் செட்டில் பண்ணிருக்காங்க. 100 கிளைம்ல 98 கிளைம் செட்டில் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தவங்க 100ல 95 தான் செட்டில் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். அப்படி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியா வச்சிருக்கவங்க நமக்கு அந்த பாலிசி எடுத்து மரணம் நிகழ்ற பட்சத்துல நம்ம குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தாம அந்த கிளைம் அமௌண்ட் கொடுத்துருவாங்கிறது அர்த்தம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வெறும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் பத்தாது. ரொம்ப வருஷம் புழக்கத்துல இருக்கிற அதிகப்படியான பாலிசிஸ் வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனில எது நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்கிறதும் பார்க்கணும். ஒரு கம்பெனி போன வருஷம் தான் ஆரம்பிச்சது, ஒரு 1000 பாலிசி தான் வச்சிருக்காங்க, அதுல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்குன்னா அது ஒரு பெரிய சாம்பிள் கிடையாது. ஒரு பெரிய சாம்பிள் இருக்கணும், ஒரு 20 வருஷத்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும், இவ்வளவு பாலிசி வச்சிருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். அதுல பெஸ்டா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கிற கம்பெனியை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரீமியம் பார்க்கணும். அதுதான் பிரைமரி. ப்ரீமியம் கொஞ்சம் ஏற முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கிளைம் செட்டில்மெண்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தான் நீங்க ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நவ் நம்ம அடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போயிடலாம். செல்வா சார், இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு சார் நமக்கு? பேசலாம், இன்னொரு 15 நிமிஷம் பேசலாம். ரைட் சார், ஓகே. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி கோவிட்ங்கிற சூழ்நிலை நிறைய டைம் எடுத்திருக்கோம். அந்த பேர் நான் சொல்லியிருக்கேன். கோவிட் வந்தப்போ ஆரம்ப காலத்துல இந்த கவர்மெண்டோட ப்ரொடெக்ஷன் இல்லாத காலத்திலையும் நம்ம வந்ததுக்கு அப்புறமுமே கூட ஒரு சிங்கிள் கிளைமுக்காக ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வந்தாங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய். இதுல இன்னும் கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட் அமௌண்ட். அந்த டைம்ல நிறைய பேருக்கு வேலை இல்லை, இன்கம் இல்ல, எதிர்பாராத விதமா அவ்வளவு பெரிய செலவு தலைமையில வந்து உட்காருது. நிறைய பேர் பார்த்துட்டு காலம் நம்மள நிறைய விஷயங்களை மறக்கடிக்க வச்சிருச்சு. அந்த டைம்ல திடீர்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க, அதுவும் மறுபடியும் குறைஞ்சிருச்சு. அது ஏன்னா நம்ம இது நிதர்சனமா நடந்த விஷயம். நாளைக்கு அது நடக்குமோ நடக்காதோ, இன்னும் ஒரு விஷயம் இதே மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த வகையில டெஃபினெட்லி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாலிசி. ஸோ மருத்துவ சேவைகள் முன்னாடி பார்த்தது, அந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவர் மரணம் அடைகிற பட்சத்துல அந்த அமௌண்ட் கிடைக்கும். இது குடும்ப தலைவரோ குடும்பத்தை சார்ந்த பல யாரா இருந்தாலும் அவங்களுக்கான மருத்துவ செலவுகளும் இன்னைக்கு சின்ன செலவுலாம் கிடையாது. லட்சங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா பில்லுல வந்துடும். ஒரு 2-4 நாள் உட்கார்ந்துட்டு வந்தவங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அந்த மருத்துவ செலவுகளை நம்ம கையில இருந்து செலவு பண்ணாம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா ப்ரொடெக்ட் பண்றதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர எல்லா செலவுகள், அறுவை சிகிச்சைகள், மருந்துகள் எல்லாத்தையும் அந்த பாலிசி மூலமா கிளைம் பண்ணலாம். ஸோ தனிநபர் தனியா பாலிசி எடுக்கலாம், குடும்பத்துக்கான ஒட்டுமொத்தமா பாலிசியும் எடுத்துக்கலாம். ஸோ முக்கிய அம்சங்கள் என்ன? கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது அவங்க அட்டாச் ஹாஸ்பிட்டல், அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க அட்மிட்டா இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா கேஷ்லெஸ்ஸாவே நீங்க எந்த காசும் கையில இருந்து கட்ட வேணாம். எஸ், கொஞ்சம் டிஸ்போசபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் வரும், வேற எல்லாமே டிஸ்போசபிள், கிளவுஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும். மற்றது எல்லாமே உங்களுக்கு கேஷ்லெஸ்ஸா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை செட்டில் பண்ணிடும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் கவரேஜும் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க அட்மிட் ஆகிருந்தீங்கன்னா
அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, அதுக்கு அப்புறம் சில டெஸ்ட் வரும், அதுவும் கூட சேர்ந்து கவர் ஆகும். ரிஸ்டோர் பெனிஃபிட்ங்கிறது இருக்கு. ரிஸ்டோர் பெனிஃபிட்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம 5 லட்சத்துக்கு கவர் எடுத்தா இந்த ரிஸ்டோர் பெனிஃபிட் இருக்கிற பாலிசிஸ்ல அந்த 5 லட்சத்தை யூஸ் பண்ணிட்டா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த 5 லட்சம் மறுபடியும் அப்படியே ரெஸ்டோர் மறுபடியும் நீங்க கிளைம் பண்ண முடியும். நோ கிளைம் போனஸ் இருக்கு. இதுலயும் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம் படி வரி விலக்கு இருக்கு. சீனியர் சிட்டிசனா இருந்தா ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வரையிலும் அவங்க கட்டுற பிரீமியம்க்கு விலக்கும், சீனியர் சிட்டிசன் அல்லாதவர்களுக்கு 25,000 வரையிலும் கட்டுற பிரீமியம்க்கு விலக்கும் இருக்கு. எதனால இது முக்கியம்? முன்னாடி சொன்ன மாதிரி தான், குடும்பத்துக்கு நிதி பாதுகாப்பு. எஸ், 3 லட்சம் ரூபாய் கையில இருந்து எடுத்து வைக்க முடியும்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரீமியம் கட்டி எனக்கு வேணாலும் நடக்கலாம். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், அதோட உங்களுக்கு நான் ஆத்தென்டிக்காவே சொல்றேனே. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டிட்டு இருந்தேன். போன வருஷம் வரையிலும், போன வருஷம் 2023 வரையிலும் அன்னைக்கு தேதிக்கு என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிட்டத்தட்ட 12 வருஷம் பழசு. எவ்ரி இயர் ரினியூ பண்ணிட்டு வரேன். அது வரையிலும் எனக்கு எந்த கவரும் இருக்குல்ல. பட் 2023 எனக்கு ஒரு சின்ன ஒரு இல்னஸ், பெரிய இல்னஸ் கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு சின்ன கிட்னி ஸ்டோன் சின்ன இருந்தது, ஓப்பனா சொல்றேன். அந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்காக நான் அட்மிட் ஆகி அந்த ஸ்டோன் ரிமூவ் பண்ணதுக்கு என்னோட பில் கிட்டத்தட்ட 2 lakhs பிளஸ் வந்தது. நான் இந்த 12 வருஷத்துல கட்டின பிரீமியம் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் மொத்தமா. ஏன்னா 12 வருஷத்துல நான் கட்டின மொத்த பிரீமியம் கிட்டத்தட்ட அவ்வளவுதான். நான் 12 வருஷத்துக்கு எப்போ நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, 8வது வருஷத்துலயோ 7வது வருஷத்துலயோ எதுக்கு இந்த பாலிசி அப்படின்னு நினைச்சு நான் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த 2023 எனக்கு செலவு வந்தப்ப அந்த 2.5 லட்சம் ரூபாய் கையில இருந்து வச்சிருக்கேன், என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து போட்டிருக்கோம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் செயின், அந்த காம்பவுண்டிங் செயின் பிரேக் ஆயிருக்கும். அதெல்லாம் நடக்காம நான் ஹெல்த் இன்சூரன்ஸை மதிச்சு அதோட பலன் என்னைக்கு வேணாலும் வரலாம், அது ப்ரொடெக்ஷனுக்கானது, அன்சர்டனிட்டிக்கானது தெரிஞ்சு வச்சதுனால 2023 எனக்கு பெரிய கிளைம் வந்தது. நான் அது வரையும் கட்டின பிரீமியம் இப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. அதே அந்த பிரீமியம் அளவுக்கு கவர் வந்துச்சு அதனால கட்டுறேன் அப்படி இல்லை. ஆனா நடந்தது உண்மை. இப்படி எனக்கு அந்த பாலிசியால ஒரு பிரோஜனம் உண்டு. அப்படிதான் அதுதான் நான் இந்த குடும்பத்தோட நிதி பாதுகாப்புங்கிறது. மருத்துவ அவசர நிலையில் சேமிப்பு பாதுகாப்பு, ஆரோக்கியத்தின் நிச்சயமற்ற தன்மை. யாருக்கு வேணாலும் எந்த இல்னஸ்னாலும் வரலாம். எப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க வேணும். 25-30 வயசுக்குள்ளே எடுத்துக்கோங்க. பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ரெண்டு பாலிசிஸ்லயும் டேர்மா இருந்தாலும் சரி, ஹெல்த்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவா வயசுல நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கான அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். பிரீமியம் கம்மியா இருக்கும். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட், அதாவது பாலிசிஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இல்னஸஸ் இமீடியட்டா கவர் ஆகாது. முதல் 2 வருஷத்துக்கு நீங்க பாலிசி எடுத்து முதல் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு இல்னஸ்னால வர கிளைமுக்கு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கிளைம் கிடையாது. ஸோ நீங்க சின்ன வயசுலயே எடுத்து ஒரு 30 வயசுல எடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு பெருசா இல்னஸ் எல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ 2 வருஷம் கழிச்சு ஓகே, உங்களுக்கு எது வந்தாலும் அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்க எனி டைம் உங்களுக்கு ஒரு நிச்சயமான தன்மை இருக்கு, எனி இல்னஸ் எனக்கு வந்தா எனக்கு கிளைம் இருக்குப்பா அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவல் பாலிசிஸும் இருக்கு, ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிஸும் இருக்கு. இப்போ கல்யாணம் ஆன ஒரு நபர் முடிஞ்ச வரைக்கும் இந்த இண்டிவிஜுவல் பாலிசி போகாம ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிக்கு போகலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிங்கிறது என்னன்னா, ஒரு 5 லட்சத்துக்கான கவர் அந்த ஃபேமிலிக்கு இருக்குன்னா அந்த 5 லட்சத்துக்கான கவரை இப்போ யாராவது ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுமதிக்கப்பட்டு அந்த மொத்தம் 5 லட்சம் ரூபாயும் செலவாகலாம், அப்படி வேணாலும் யூஸ் ஆகும். இல்ல ஒருத்தர் அட்மிட் ஆறாரு, 2 லட்சம் கவர் கிடைக்குது, 2 லட்சத்துக்கான செலவு வருது, கவர் முடிஞ்சது. அப்புறம் மிச்சம் 3 லட்சம் ரூபாய் இன்னும் கவர் இருக்கு. இன்னொருத்தர் ஃபேமிலி மெம்பர்ல இருந்து அட்மிட் ஆறாங்க, அவங்களுக்கு 2 லட்சம். ஸோ இந்த குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரையிலும் கவர் இருக்கு. இந்த ரிஸ்டோர் பாலிசி இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கவர் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணா கூட. அதுதான் ஒரே தொகையை எல்லாரும் பயன்படுத்தலாம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப கம்மி. 35 வயசு உள்ள ஒருத்தர் தனக்கும் மனைவிக்கும் 2 குழந்தைகளுக்கும் 13,000 ரூபாய் வருடாந்திர பிரீமியத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கான குடும்ப சுகாதார காப்பீடு திட்டத்தை பெறலாம். ஒரு ஹெல்தி மேல், அவங்க ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் 13,000 ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கான கவர் கிடைக்கும். இதை விட என்ன வேணும்?
பெற்றோர்களுக்கு நீங்க எப்பவுமே, அதாவது வயதான பெற்றோர்களுக்கு தனியா கவர் எடுத்துக்கோங்க. எதனாலனா உங்க கிளைமுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃபேமிலி ஃப்ளோட்டருக்குள்ள ஒரு ஆளை நீங்க கொண்டு வர முடிஞ்சதுனாலும் அவங்களுக்கான கவரோ கிளைம் அமௌண்ட்டும் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு கிளைம் வந்ததுன்னா மற்றவங்களுக்கு கிளைம் பண்றதுக்கான கவர் எதுவும் இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பாலிசிஸ் தனியா வச்சுக்கணும். ஸோ அதனால அவங்களோட அந்த பாலிசி தனியா ஃபங்க்ஷன் ஆகும். அந்த கிளைம் வந்து அந்த பர்டிகுலர் பாலிசியை மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு பெரிய கவரும் எடுத்துக்கணும். ஏன்னா வயசான டைம்ல தான் 60 வயசுக்கு மேலதான் கவருக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி, இல்னஸஸ் நிறைய வரும். அதனால அவங்களுக்கு தனி பாலிசி அதிகப்படியான கவர் வச்சுக்கணும். அவங்கள ஒரு ஃபேமிலி ப்ரோட்டக்ட்ல கொண்டு வராம அவங்கள மேபி உங்க வயதான தாய் தந்தை அவங்க 2 பேத்துக்கு மட்டும் ஒரு தனி பாலிசி, உங்களோட அந்த யங் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலிக்குள்ள அதை கொண்டு வராம அது தனியா பிரிச்சு எடுக்கிறது பெட்டர். டாப் அப், சூப்பர் டாப் அப், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும், எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இதை பத்தி தெரிஞ்சா இன்னும் எடுக்கிறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒரு 5 லட்சத்துக்கான பாலிசி வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துல எதிர்பாராம 8 லட்சம் ரூபாய்க்கான கவர் வருது. ஆனா 5 லட்சம் ரூபாய்க்கு தான் கவர், ரெஸ்ட் ஒரு பெனிஃபிட் இல்ல. ஸோ இன்னும் 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிளைம் இருக்கு, ஆனா கவருக்கு அந்த பாலிசியில ஸ்கோப் இல்லைன்னா நீங்க ஒரு டாப் அப் பாலிசி எடுத்துக்கிட்டா போதும். டாப் அப் பாலிசிங்கிறது முதல் 5 லட்சம் நீங்க வச்சிருக்கிற அந்த முதல் 5 லட்சத்தை அந்த பேஸ் பாலிசியில கவர் வாங்கிட்டு அதுக்கு மேல கிளைம் வர்ற பட்சத்துல இந்த டாப் அப் பாலிசி மூலமா கிளைம் எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த டாப் அப்கான பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த பேஸ் பாலிசியில இருக்கிற அந்த 5 lakhsக்கு டிடக்டபிள்னு பேரு. ஸோ நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கான டாப் அப் பாலிசி எடுத்திருந்தா 5 lakhs டிடக்டபிள். அந்த ஃபர்ஸ்ட் 5 lakhs பேஸ் பாலிசிலையும் மிச்சம் அதுக்கு மேல இருக்கிற கவர் எல்லாம் மிச்சம் இருக்கிற ஒரு 10 லட்சம் வரையிலும் அந்த டாப் அப் பாலிசி மூலமா நீங்க கவரேஜ் எடுத்துக்க முடியும். சூப்பர் டாப் அப்ங்கிறது ஒரே ஆண்டு அனைத்து ஹாஸ்பிட்டல் பில்லும் சேர்த்து உங்க ஓவரால் லிமிட்டை கடக்கும் போது, உங்க லிமிட் கடக்கும் போது கவரேஜ் கிடைக்கிறதுக்கான பாலிசி தான் சூப்பர் டாப் அப் பாலிசி. இதுக்கும் இன்னும் ரொம்ப பிரீமியம் கம்மியாவே இருக்கும். ஸோ எவ்வளவு கவரேஜ் எடுத்து, இது வந்து ஒரு பால் பார்க் நம்பர். ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவுகளை வச்சுக்கலாம். பட் ஒரு பால் பார்க் நம்பர் மெட்ரோ நகரத்துல 10 லட்சம். ஏன்னா மெட்ரோ நகரத்துல பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் சாபிஸ்டிகேட்டடா இருக்கும், எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் பில்லிங் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் ஒரு சின்ன நகரத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மெட்ரோ நகரத்துல ஒரு 10 லட்சம்ங்கிறது ஒரு நல்ல கவர். நான் மெட்ரோல ஒரு 5 லட்சம் வரையிலும் நீங்க கவர் வச்சுக்கிட்டா போதுமா இருக்கும். பட் டெஃபினெட்லி அதுக்கு மேல டாப் அப், சூப்பர் டாப் அப் எடுக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான பேஸ் பாலிசியும் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கான சூப்பர் டாப் அப் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எது வந்தாலும் எனக்கு அந்த பாலிசி இருக்கு, என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எதுவும் செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸோட உங்க பினான்சியல் ஜேர்னியை நீங்க கண்டினியூ பண்ண முடியும். டாப் அப் பிரீமியம் பத்தி நம்ம முன்னாடி நான் சொன்ன பேஸ் பாலிசி 35 வயசு ஒருத்தர் ஃபேமிலி 2 குழந்தைங்களுக்கு 13,000 ரூபாய் 5 லட்சத்துக்கான கவர். ஸோ இந்த டாப் அப் பிரீமியம் இந்த சார்ட்டை எப்படி பார்க்கணும்னா, இந்த கேஸ்ல நீங்க இது 2 adult plus 1 child, இது 2 adult plus 2 child, அதுதான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ஸோ இந்த கேஸ்ல நீங்க 5 லட்சம் ரூபாய், இந்த 5 லட்சம் ரூபாய் வருவோமே. ஸோ அவங்க நம்ம 35 வயசு ஒருத்தர், இது வந்து 26ல இருந்து 35 வயசு, நான் கர்சரை கவனிங்க. ஸோ இதுல 5 லட்சத்துக்கான பேஸ் பாலிசி ஒருத்தர் வச்சிருக்காரு ஆல்ரெடி. அதுக்கு மேல 15 லட்சம் ரூபாய்க்கான டாப் அப் எடுக்கிறாரு. ஸோ 5 லட்சம் ரூபாய்க்கு பேஸ், அது முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி 13,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாரு. அடிஷனல் இந்த 15 லட்சம் ரூபாய் டாப் அப்புக்கு அவர் கட்டுற பிரீமியம் வெறும் 2,628 தான். வருஷத்துக்கு 2,628 ரூபாய் கட்டினா அடிஷனலி ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கான டாப் அப் பாலிசி கிடைக்கும். இது இன்னும் 25 லட்சம் ரூபாய்க்கான டாப் அப் வேணும்னா இதே 35 வயசு வெறும் 3,400 ரூபாய், கூட 800 ரூபாய் கட்டினா 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா டாப் அப். எதனால இது கம்மினா, அந்த ஃபர்ஸ்ட் 5 லட்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த பாலிசில இருந்து கிளைம் வரப்போகுது. அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி இருக்கிறதுனால கோர்ஸ் இந்த பிரீமியம் இவ்வளவு கம்மியா இருக்கு. ஸோ 35 வயசு உள்ள ஃபேமிலி, ஐ மீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன் இருக்க ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான பேஸ் பாலிசி இருக்கிற பட்சத்துல 25 லட்சம் ரூபாய்க்கான டாப் அப்க்கு வெறும் 3,04,000 ரூபாய் தான் பாலிசி. சாரி 3,04,000 ரூபாய் தான் பிரீமியம்.
வெறும் 3400 ரூபாய் அடிஷனல் பிரீமியம்ல 25 லட்சம் ரூபாய்க்கான அடிஷனல் கவர் கிடைக்கும். ஸோ என்னென்ன சிகிச்சை கவர்? 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கணும் மினிமம். இதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு. சில பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம், எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா 24 லட்சம் மணி நேரத்துக்கான ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான அவசியம் இல்லைன்னு டாக்டர்ஸ் கிளீன் சீட் கொடுக்குற பட்சத்துல அதுவுமே கிளைம் பண்ண முடியும். டே கேர் விதின் தி டே நடக்கிற டே கேர் சிகிச்சைக்கெல்லாம் நீங்க கிளைம் பண்ண முடியும். அறுவை சிகிச்சைக்கு கிளைம் பண்ண முடியும். ஐசியூ, ஆம்புலன்ஸ், கீமோதெரபி, டயாலிசிஸ் எல்லாமே நீங்க கிளைம்ல வந்துடும். ஸோ இதுல கொஞ்சம் இன்னோவேஷன்ஸ் வந்துருக்கு. இப்போ வந்து முன்னாடி ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு மட்டும்தான் இருந்த முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி கொஞ்சம் சாபிஸ்டிகேட்டட் பாலிசி எல்லாம் வந்துருச்சு. அதுல அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு. ஆரோக்கியமானவர்களுக்கு, அதாவது டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு 275 டேஸ்க்கு கண்டினியூ பண்ற ஒருத்தர் அந்த ரெக்கார்டு காமிக்கிற பட்சத்துல 30% வரையிலும் பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ரெஸ்டோர் பெனிஃபிட் நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய் கவர் முடியுது ஒரு வருஷத்துக்குள்ள, மறுபடியும் அது ரெஸ்டோர் ஆகுது. அதை எத்தனை மடங்கு வேணாலும் ரெஸ்டோர் பண்றதுக்கான பாலிசிஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்கோர்ஸ் இந்த மாதிரி பாலிசிஸ்ல கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். 30 மினிட்ஸ்ல காசில்லா சிகிச்சை உறுதி, மனநல பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலமா விரைவான முன் அங்கீகாரம் கிடைக்கும். ஆப் மூலமா உங்களோட ஹெல்த் கண்காணிப்பு நடக்கும். ஆப் மூலமா நீங்க டாக்டர் கன்சல்டேஷன் நடத்த முடியும். நீங்க லாங் டேர்ம் பாலிசி ஒரு வருஷத்துக்கான நார்மலி ஒரு சிங்கிள் 1 இயர் கான்ட்ராக்ட் நீங்க 3 இயர்ஸ்க்கு கண்டினியூஸா பிரீமியம் 3 இயர்ஸ்க்கு சேர்த்து பிரீமியம் கட்டுற பட்சத்துல அதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் புதிய சலுகைகள் இருக்கு. ரெஸ்டோர் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். இது ஹெல்த் செக்அப் இருக்கு. சில பாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்த் செக்அப்பும் நீங்க பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ் முன்னாடி கவர் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து வெறும் அலோபதிக்கு மட்டும்தான் கிளைம் இருந்தது. இப்ப நிறைய பாலிசிஸ்ல ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் 100% வரையிலும் கிளைம் கிடைக்கும். ஏர் ஆம்புலன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சாபிஸ்டிகேட்டட் ட்ரீம். ஏர் ஆம்புலன்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் கூட கிளைம் பண்ண முடியும். ஸோ மிச்சதெல்லாம் நம்ம முந்தின பாலிசியில முந்தின ஸ்லைட்ல கவர் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் என்னன்னா கம்பெனி கொடுக்குற பாலிசி வச்சிருப்பாங்க. எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் கம்பெனி கவர் கொடுக்குது. கம்பெனில எத்தனை வயசு வரையிலும் வேலை பார்ப்பீங்க? 60 வயசு வரைக்கும். 60 வயசு வரையிலும் நீங்க பெரும்பாலும் ஹெல்த்தியா இருப்பீங்க. மேபி சில கேசஸ்ல அந்த டைம்ல இல்னஸ் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க 60 வயசுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா உங்களுக்கு இல்னஸ் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பீங்க. ஆனா 60 வயசு கழிச்சு நீங்க கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதே செலவுல உங்க பாக்கெட்ல இருந்து போடணும். உங்களுக்கு இண்டிவிஜுவலி பாலிசி இல்லைன்னா. ஆனா 60 வயசு வரையில ஹெல்த்தியா இருக்கிறது. 60 வயசுக்கு மேலதான் நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த டைம்ல உங்களுக்கு பாலிசி இல்லைன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அப்சல்யூட்லி நீங்க பெரிய ரிஸ்க்ல இருக்கீங்க. ஸோ என்னதான் கம்பெனி கொடுக்குற ஒரு பாலிசி இருந்தாலும் சிலவங்களுக்கு திடீர்னு கோவிட்ல நிறைய பேருக்கு வேலை போச்சு, முன்னாடி சொன்ன கேஸ் மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலையிலேயே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பாலிசி வச்சிருந்தா நீங்க கிளைம் வாங்க முடியும். அதே மாதிரி சின்ன வயசுலயே நீங்க கவர் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் அந்த பாலிசியை கண்டினியூ ஆகிற பட்சத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க கரெக்டா ரினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 99 வயசு வரையும் உங்களுக்கு எந்த இல்னஸ் வந்தாலும் எந்த கிளைமையும் நிராகரிக்க முடியாது. ஸோ 60 வயசுக்கு மேல இல்னஸஸ் வர்றதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குன்னு எல்லாரும் நம்புறோம். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பா இண்டிபெண்டா நீங்க ஒரு பாலிசி எடுத்தா மட்டுமே உங்களுக்கு உண்மையிலே ஹெல்த்கான எக்ஸ்பென்சஸ் அதிகமா வர டைம்ல உங்களுக்கு ஒரு கவர் இருக்கும். நீங்க உண்மையிலே ப்ரொடெக்ட் ஆவீங்க. ஸோ இண்டிவிஜுவலி ஒரு பாலிசி கண்டிப்பா நீங்க வச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் ரைடர் இருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்கு, கேன்சர் ஹெல்த் கேன்சருக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஹாஸ்பிட்டல் கேஷ் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல போனா இருக்கிற எனி கேஷ் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். மெட்டர்னிட்டி கூட ஆட் ஆனா வந்துருச்சு. இப்போ ரூம் ரெண்ட் வேவரும் இருக்கு. ஏன்னா மற்ற சில பாலிசிஸ்ல என்னன்னா ரூம் ரெண்ட்டுக்கு வந்து கேப் இருக்கும். இதுக்கு மேல நீங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு இருக்கும் ரூம் ரெண்ட். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த ரைடர் மூலமா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியாவோட உண்மையான நிலைமை என்ன? இந்தியாவோட மக்கள் தலைமையில கிட்டத்தட்ட 55% பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. அதுல 35% பேரு அரசாங்கத்தோட பாலிசி வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 20% மட்டும்தான் தனியார் பாலிசி வச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்டோட பாலிசிஸ கிளைமுக்காக யூஸ் பண்ற யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன. பெரும்பாலும் நேரங்கள்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க கவர்மெண்டோட பாலிசி கொண்டு போற நேரத்துல ஏதாவது காரணத்தை சொல்லி அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் சுத்தமா மோசம்னு சொல்ல வரல, பட் பல நேரங்கள்ல அது உபயோகப்படாம போயிடும்.
அதனால டெஃபினெட்லி நீங்க தனிப்பட்ட முறையில தனியார் கம்பெனில இருந்தாலும் சரி, பிஎஸ்சி கம்பெனில இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில நீங்க உங்க ஒரு பாலிசி வச்சுக்கணும். கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை மட்டும் நம்பி இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு பாலிசி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான நேரத்துல அது கை கொடுக்கும். சோ இதுதான் நம்மளோட சாராம்சம். வாழும்போது சேமிப்பும் முதலீடும் துணை. இல்லாத